ஹாய் எவ்ரிவன். நிறைய பேர் வந்து இது மாதிரி ரோப்பில் வந்து ஹேங்கிங் வைப்பாங்க. அது எப்படி வைக்கிறதுன்றத நான் காட்ட போகிறேன். சாரி. என்னோடய ஹேங்கிங் வந்து ரொம்ப ரவுண்ட் வந்து ரொம்ப சின்னதாக இருக்குது. அது வந்து இது உள்ள ஃபஸ்ட்டு எனக்கு பத்தவே இல்லை. நான் வந்து ட்ரை பண்ணி பார்த்தேன். இந்த ஹோல் வந்து ரொம்ப சின்னதாக இருக்குது. ஸோ எனக்கு பத்தலை. ஸோ நான் என்ன பண்ணிக்கிட்டேன், நார்மல் நீடில் எடுத்து அதில் 2 ஸ்டிச்சஸ் போட்டுட்டேன் ரோப்பில் போட்டுட்டு இதை வந்து இந்த ஹோல்ஸ் உள்ள நான் தள்ளும்போது அதை ஈஸியாக உள்ளே போயிடுச்சு. உள்ளே போயிட்டதுக்கப்புறம் நான் லைட்டாக இப்படி மடித்து, ரொம்ப நம்ம மேலே தூக்கி வச்சோன்னா அசிங்கமாக இருக்கும். ஸோ நான் வந்து கொஞ்சம் கீழே இறக்கி லைட்டாக மடித்து நான் வந்து ஸ்டிச் பண்ணிக்கிட்டேன். ஹேண்ட் ஸ்டிச்சிங் தான் போட்டேன். மிஷின் ஸ்டிச் வந்து நம்ம போட முடியாது. அதுவும் இல்லாமல் நிறைய பேர் வந்து இது மாதிரி வந்து வாங்குகிற ஹேங்கிங் வந்து பத்தாமல் இருக்குது, என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் இருக்கீங்க. ஸோ வந்து அவங்களுக்காக தான் இந்த வீடியோ வந்து நான் அப்லோட் பண்ணுறேன். நான் வந்து 2 ஹேங்கிங் வாங்கியிருந்தேன். 2த்துக்குமே வந்து இது மாதிரி பேலன்ஸ் வேறு இருக்கிறதுலாம் வந்து ரோப் மாதிரி வச்சு கொடுக்குறாங்க. தென் வந்து ஹோல் வந்து ரொம்ப பெருசாக இருக்க மாதிரி கொடுக்குறாங்க. அது வந்து நமக்கு ஈஸியாக போயிடுது. அதுவே இல்லாமல் இப்போது நம்ம ரெடிமேடு ரோப் மாதிரி சேல் பண்ணுறாங்க. அதை வந்து நம்ம போட்டிருந்தாலே வந்து இதுக்கு போயிருக்கும். பட் வந்து இந்த ரோப் வந்து நம்மளுக்கு நான் அந்த சின்ன ஹேங்கிங் உள்ளே போக மாட்டேங்குது. ஸோ வந்து நான் அதனால் என்ன பண்ணேன்னா, ஒரு நார்மல் நீடில் எடுத்து அதை வச்சு நம்மளுக்கு அறக்கூடாது இழுக்கும்போது அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து நல்லா ஒரு 4, 5 ஸ்டிச் போட்டேன். ஸ்டிச் போட்டுட்டு லாஸ்ட்டு எண்டிங்கில் வந்து அதிலே நாட் போட்டுட்டு திருப்பி 2 குத்தி எடுத்துட்டேன். பிகாஸ் வந்து நம்ம வந்து வெறும் ஸ்டிச்சஸ் மட்டும் போட்டுட்டு அவுத்தோன்னா திருப்பி வந்து இழுக்கும்போது இதுவாகிடும். தென் ஃபைனலி நான் 2மே தைச்சி முடிச்சிட்டேன். இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள்.